மிஸ்டர் ஆதித்யா காமாட்சினால அவர் வந்து நமக்கு குத்துவிளக்கு முதல் ஆளாக ஏற்றி ஆரம்பிச்சு கொடுப்பாங்க. As you all know, today's day is all about celebrating the talents of these children. So, in the children's சார்பாக ஒரு குழந்தைய ஸ்டேஜ்க்கு கூட்டிட்டு வராங்க. குழந்தைகள் வந்து தெய்வங்களுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க கையால நீங்க குத்துவிளக்கு ஏற்றி வைக்கும் போது undoubtedly this function is getting all the more glorified and சொல்லணும். ஜாயின் பண்ணியிருக்கிற சீஃப் கெஸ்ட்டை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்திருக்க 2 சீஃப் கெஸ்ட்டுமே ரொம்ப பரிச்சயமான முகங்கள் தான். He has performed widely in India and abroad across classical and fusion genres. Aditya is a member of Mottamadi Music and the fusion band Tisram. I request Ms. Annapurni to kindly felicitate our chief guest, Mr. Aditya. கலைஞர் டிவி, SS மியூசிக், இசை அருவி அண்ட் ஜி தமிழ், இவ்வளோ பெருமைகளும் வாய்ந்த ஒரு சீஃப் கெஸ்ட் நம்மளோட இருக்காங்க இன்னைக்கு. Put your hands together for Mr. Murali Radhakrishnan. And can I request the CEO of Pepans Foundation, Mr. Kishore? நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாமா? தாங்கிட்ட நகதிக்கு தரிக்கிட்டு நத்தாங்கிட்ட நகதிக்கு தரிக்கிட்டு தீப் தாங்கிட்ட நகதிக்கு தரிக்கிட்டு தலாங்குது தலாங்குது தீப் தாங்கிட்ட நகதிக்கு தரிக்கிட்டு நத்தாங்கிட்ட நகதிக்கு தரிக்கிட்டு தீப் தாங்கிட்ட நகதிக்கு தரிக்கிட்டு தலாங்குது தீப் தாங்கிட்ட நகதிக்கு தரிக்கிட்டு தலாங்குது தீப் தாங்கிட்ட நகதிக்கு தரிக்கிட்டு தலாங்குது. So these are the few phrases that I used in order to communicate with my guru when I was 7 years old. எனக்கு 7 வயசு ஆகும்போது இதை வச்சு தான் என்னோட குருவோட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் கொண்டங்கோல் அப்படின்னு ஒரு விஷயம் நான் சொல்லும் போது நிறைய பேர் திடீர்னு அதிர்ச்சி ஆனீங்க. என்னடா ஏதோ தத்திக்கிட்டதும் இப்படிங்கிற 4-5 சொல்லுல வச்சு ஏதோ கோர்வையா ஏதோ சொல்றாருன்னு. பட் இதை வச்சு ஒரு பாஷையா பேச முடியுமா அப்படின்னா எல்லாருமே அதிசயப்படுறீங்க, கரெக்டா? பட் வாட் இஃப் ஐ டோல்ட் யூ தட் மியூசிக் இட்செல்ஃப் இஸ் அ லாங்குவேஜ். மியூசிக் ஒரு பாஷையா நம்ம யூஸ் பண்ணலாம், கரெக்டா? நம்ம சோகமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியா இருந்தா கூட what we do is listen to music, right? And music is always there whenever we need it, correct? It is always there as a best friend. And நீங்க பாட்டு கேட்டீங்கன்னா உடனே it makes you feel happy. So thank you so much. I am Aditya. எல்லாருக்குமா I am a music therapist, multi-instrumentalist and an author. So ஆனா எண்ட்ல தான் சொல்லிட்டாங்க. இசையை வந்து ஒரு சிகிச்சையா யூஸ் பண்றேன். So first place மியூசிக் எப்படி ஒரு சிகிச்சையா யூஸ் பண்ணலாம் நீங்க கேட்கலாம். பட் எல்லாருக்குமே மியூசிக் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஆஃப் தெரபியூட்டிக் டூலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. ஒரு ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் எக்ஸ்பிரஷனா யூஸ் பண்ணலாம், கரெக்டா? எல்லா குழந்தைகளும் thin marker unique. First, what I would like to say is you have to celebrate their uniqueness. Everybody has their own unique talent. Some of them are very good at studies. Some of them are very good at art. Some of them are very good at music. Some of them are very good at dance. And some are very good at music and a lot of other things like studies, dance, ellame combination ah irkalam. So you have to find out what is that unique talent that they resonate with, right? As a percussionist, I use rhythm as a tool to communicate. இங்க எவ்வளவு பேருக்கு வந்து
நேச்சர் ரொம்ப பிடிக்கும்? கையை தூக்குங்க. How many people like nature? எவ்வளவு பேருக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும்? எவ்வளவு பேருக்கு மழையில நனைய ரொம்ப பிடிக்கும்? எல்லாருக்கும் மழையில நனைய ரொம்ப பிடிக்குமா? இப்போ எல்லாரும் சேர்ந்து இங்க ஒரு மழை சத்தம் கிரியேட் பண்ணா நல்லா இருக்குமா? உள்ள ஒரு மழை கொண்டு வரலாமா? நம்ம எதை வச்சு கொண்டு வரலாம்? ஒரு புதுசா ஒரு வினோதமான இன்ஸ்ட்ருமெண்ட் என்கிட்ட இருக்கு, பாக்குறீங்களா? ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்ட், புதுசா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, எடுக்கட்டுமா? காமிக்கிறேன். நம்மளோட ஸ்பான்சர் ஜோடியாக் பத்தி சொல்லணும் டிஜே, பிகாஸ் பெரிய பெரிய கிளப்ஸ்ல வாசிக்கிறோம். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இது? சரி, ஓகே. கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ரொம்ப பிரஷியஸான இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கைகள். எங்கயாவது நான் சொல்றேன், கை தட்ட ஆரம்பிக்கலாமா நம்ம? ஓகே மேம். வெயிட் பண்ணு. நான் சொல்ற மாதிரி தட்டுறீங்களா? ஸ்லோவா. இன்னும் நல்லா. நல்லா தட்டலாமே. அது நம்ம எப்போ அது கிட்ட விலகி போறோமோ அப்பதான் எல்லா ப்ராப்ளமும் நம்மளுக்கு வந்து அரைஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ ரிதம் இஸ் சம்திங் தட் இஸ் இன்னேட் வித்தின் ஆல் ஆஃப் அஸ். மியூசிக் இஸ் சம்திங் தட் இஸ் இன்னேட் வித்தின் ஆல் ஆஃப் அஸ். எல்லாராலையும் பாட முடியும், எல்லாராலையும் பீட்டுக்கு தாளம் போட முடியும். கரெக்டா? எனக்கு இசை வராது அப்படின்னு நம்மளே தான் நம்ம கிட்ட சொல்லிக்கிறோம். பட் when we are able to clap in rhythm, யாராவது சொல்லி தராங்களா இந்த தாளத்தை கிளாப் பண்ணோம்? நான் பாடும்போது happy birthday to you, happy birthday to you, happy birthday. எல்லாருமே கை தட்டுறீங்களா? நான் சொல்லி தந்தேன் நான் இந்த இதில் தட்டணும் கிடையாது. everybody automatically knows. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி innate talent எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. We have to identify what is that unique potential that each and every child has. Right? Albert Einstein ஒன்று சொல்லியிருக்காரு, you should not judge a fish by its ability to climb a tree. கரெக்டா? You should not judge a fish by its ability to climb a tree. இந்த மீனால மரத்தை ஏற முடியுமா அப்படின்னா முடியாது. மீனால நீந்த முடியுமானா முடியும். ஸோ அந்தந்த விஷயத்த அந்தந்த பொருளோட நம்ம கம்பேர் பண்ணணும். அதாவது இவங்களோட பொட்டென்ஷியல் எதுல இருக்கோ அதுல மட்டும் கம்பேர் பண்ணணும். அவன் பாரு, அந்த பையன் இப்படி பண்றான், என் பையன் ஏன் இப்படி பண்ண மாட்டேங்கிறான், அந்த பொண்ணு இப்படி பண்ணுது, இந்த பொண்ணு ஏன் பண்ண மாட்டேங்குதுன்னு நம்ம கேட்கக்கூடாது. Everybody has their own unique potential, right? Start appreciating, because these children, all they need is appreciation, right? Okay, எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்கு, எல்லாருக்கும் ஒன்று இருக்கு, பட் நான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்க கேட்கலாம். வந்து எல்லாருக்கும் இருக்குப்பா ஒரு டேலண்ட். எவ்ரிபடி ஹேஸ் அ பேஷன், எவ்ரிபடி ஹேஸ் அ பர்பஸ். எல்லாம் நீ சொல்றது கரெக்ட். ஹவு கேன் ஐ ஐடென்டிஃபை? அப்சர்வேஷன். யூ ஹாவ் டு அப்சர்வ். உன்னிப்பாக கவனிங்க. உங்க கிட்ஸ் எதுல வந்து ஸ்பெஷலைஸ்டா பண்றாங்க, எதுல இன்னும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றாங்கன்னு கவனிக்க ஆரம்பிங்க. when you start noticing that, you will start getting a peek into their world. அவங்க எப்படி ஒரு விஷயத்தை பர்சீவ் பண்றாங்க, அவங்க உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். once you do that, you have to let them hone that skill, let them hone that talent, and by doing that உங்களுக்கு வந்து you will be able to help them more, they will be able to help themselves more. first of all, இந்த சிறகுகள் அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்க உங்களோட பசங்களை கூட்டிட்டு வந்ததுக்கே ஒரு பெரிய கிளாப் நீங்களே தட்டிக்கோங்க. Come on. Big round of applause for bringing your kids, your children to such an event which helps them to shine in their own field. Correct? So observation is key and appreciation is all they ever need. One more important thing is encourage passion over perfection. அவங்க என்ன பண்ணாலும் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இது கரெக்ட், இது தப்பு அப்படின்னு இல்லாம let them find their own way of expression. இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணா it is giving them joy, it is giving them happiness. அந்த வழியில பண்ணா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குதுன்னா let them do that. பெயிண்டிங் வந்து இப்படி இருக்கணும், இது ரொம்ப சுமாரான பெயிண்டிங் அப்படின்னு சொல்லவே முடியாது. Art is very very subjective.
and I think that is the beauty of art, right? நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்காம இருக்கலாம், இன்னொருத்தருக்கு அது ரொம்பவே பிடிக்கலாம். There have been so many children in the neurodivergent population, autistic children who are very, very, very good painters, very, very good artists. And in fact, Stephen Wilshire nu orthar irukkaru, he painted whole city landscape in just a glance. Oru tharava the city e paathittu he was able to paint that, right? He is just 8 years old. And now I also want to mention that age is not a criteria. இவனுக்கு இவ்வளோ வயசு தான் ஆகுது, இவளுக்கு இவ்வளோ வயசு தான் ஆகுது, இவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. They have immense potential. அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட் வந்து நம்மளால அதை இமேஜின் கூட பண்ண முடியாது. So start observing them. அவங்க எதுல ஷைன் ஆறாங்க, எதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, அதுல ஸ்லோவா start holding them. Automatically you find that oh இதுதான் அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குது, நம்ம ஏன் அதை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது, சப்போர்ட் பண்ணா எப்படி ஷைன் ஆறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கரெக்ட்டா? So use art as an escape, use art as a form of expression. அவங்களுக்கு பறக்க சொல்லி தரணுமா, ஒரு பறவைக்கு பறக்க சொல்லி தரணுமா, இப்படி பறக்கணும்னு சொல்லி தரணுமா? கிடையவே கிடையாது. அந்த பறவையை பறக்க விட்டா போதும், தானா பறக்கும். கரெக்டா? Same thing in the event. I want to just underline and tell that you don't have to teach how to fly. You don't have to teach them how to fly. They know to fly. You have to let them fly. அவங்கள பறக்க விடுங்க. அதுக்காக you just have to identify what their interest is, what is their passion. அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லையே இல்லை. They will find their own passion. So I want to conclude by saying that art is not just a hobby. பொழுதுபோக்கா நிறைய பேருக்கு இருக்கலாம், but art can be a path, a profession, a therapy or a lifelong passion. கரெக்டா? எல்லாருக்குமே ஆர்ட் வேற வேற விதத்தை பேசும், இவங்களுக்கு வேற மாதிரி பேசலாம். So try to expose them in as many art forms as possible. I want to conclude by saying that let's not measure our kids by how well they fit in. Rather, celebrate by how uniquely they are able to stand out. Oh, very good. இதுவா the police வந்ததா? நல்லா இருக்கா? Very good. Thank you. நிறைய பேருக்கு தெரியுமான்றதே டவுட். ஏன்னா சினிமான்றது வந்து ரொம்ப சுருங்கி போயிடுச்சு நம்ம சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறமா. என்ன நீங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றதே வந்து எனக்கு பெரிய அவார்டு வாங்கின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கு. தேங்க்யூ. எல்லாம் என்னென்னமோ டிஃபைன் பண்ணுறாங்க, ஸ்பெஷல் சில்ட்ரன், கடவுளின் பிள்ளைகள் அப்படி இப்படி நிறைய சொல்கிறாங்க இல்லையா? இவர் ட்ரூலி உங்ககிட்ட நான் போய் ரீச் ஆனேன்னு நினைக்கிறதுல எனக்கு சந்தோஷம். அதை ரீச் பண்ண வச்ச பெட் ஹேண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஜென்ரலாக எல்லாருமே ஸ்கூலுக்கு எப்போ போவோம்? லேட்டாக போவோமா, கரெக்டாக போவோமா? லேட்டாக போவோம். நானும் அப்படிதான் லேட்டாக போவோம். நான் வந்து அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். ஆனால் இன்னைக்கு சீக்கிரம் வந்துடணுன்றதுக்காக கரெக்டாக 9:30 உள்ள என்டர் ஆகிட்டேன். பட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்களுக்காக மட்டும்தான் ஏன்டா இங்கே வரோம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சிக்கெலாம் இருக்கும். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் என்னை கூப்பிட்ட பெப் ஹேண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எனக்கு ஒரு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகிறப்போ இந்த மாதிரி ஒன்று கொடுப்பாங்களா? ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க இல்லையா? ஆனால் நான் நிறைய இதை வந்து கொண்டு போய் எங்கேயாவது வச்சிருவேன். ஆனால் இதை வந்து நான் கையிலே எடுத்துகிட்டு போகிறேன். வீட்டில் என்னோட எனக்குன்னு நான் வாங்கின அவார்ட்ஸில் இதை நான் கொண்டு வந்து வைக்க போகிறேன். இன்னைக்கு நான் வாங்கின பெரிய அவார்டாக நான் பார்க்குறேன். ஏன்னு சொல்கிறேன், இங்கே நிறைய பேர் வந்து உங்கள் குழந்தைங்களை ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்னு சொல்கிறாங்க. நான் அவங்களோட பேரண்ட்ஸை ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்னு சொல்லுவேன். அவங்களோட பேரண்ட்ஸ் தான் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ். ஏன்னா ஸ்பெஷலாக இருக்க கிட்ஸை பார்த்துக்கணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ராடினரி கிட்டாக அவங்க இருக்கணும். அவங்க அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் வந்து உங்களோட ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸை க்ரோ பண்ணுற ஒவ்வொரு பேரண்டோட அவங்களோட அம்மாக்கள், அவங்களோட அப்பாக்கள். விஜயா அப்படியா? சீரியஸாவா? ஐ லவ் யூ. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் சின்ன வயசா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணிருப்பேன்.
நீங்க வந்து லேட்டா பிறந்துட்டீங்க. இப்ப கூட எனக்கு பிரச்சனை இல்ல, ஏஜ் கிடையாது இல்லையா? ஐ லவ் யூ சோ மச். தேங்க்யூ. உண்மையாவே அவங்க ஆரிஜினுக்கு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு. நம்ம அப்பா அம்மாவை பாத்துக்காதவங்க, நம்ம குழந்தைங்க வந்து இப்படி இருக்கேன்னு பார்க்காதவங்க, யூ ஆர் ஸ்டுட் அப், உங்களோட குழந்தைங்கள நீங்க தூக்கி விடுறீங்க பாத்தீங்களா? தன்னைத்தானே தூக்கி விடுறதே கஷ்டம், இன்னொருத்தவங்களை தூக்குறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? உண்மையாவே எல்லாம் சொல்லுவாங்க, உன்னை பெத்ததுக்கு ஒரு கழுதை வச்சிருக்கலாம், இல்ல வந்து ஏதாவது ஒரு மாடை மேய்ச்சிருக்கலாம் அப்படின்னு எங்க வீட்டுல. பட் இன்னைக்கு பெருமையா நினைக்கிறாங்க. பட் ஐ ரியலி லவ் யூ ஆல் அண்ட் தேங்க்யூ. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபவுண்டேஷன்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா 2-3 இருக்கு. ஆல் த சில்ட்ரன்ஸ்னு ஒண்ணு, சங்கமித்ரா, எல்லாத்தையும் வந்து சங்கமித்ரானாவே எல்லாம் ஒவ்வொரு பேருமே அழகா இருக்கு பாருங்க. ஆல் த சில்ட்ரன்ஸ் எல்லாத்துக்காகவும் நாங்க, சங்கமித்ரா எல்லாத்தையும் சேர்த்து நாங்க, பெப் ஹேண்ட்ஸ் யாருக்கா இருந்தாலும் நாங்க கை கொடுப்போம். நாங்க 3 ஃபவுண்டேஷனோட பேருமே எவ்வளவு அழகா இருக்குல்ல. சரி, ஒரு ஃபவுண்டேஷன் நடத்துறதே பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு வந்து காலத்துல 3 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்றதுன்றது, ஏன்னா ஒரு தேரை வந்து எல்லாரும் ஒரே ஒன்னா ஒரு கையில இழுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, கரெக்டா? தேரை இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து ஊர் கூடி இழுத்தா எக்ஸாக்ட்லி அதை தான் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 3 ஃபவுண்டேஷனுக்கும் வந்து நான் மிகப்பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறேன், வாழ்த்துக்கள் சொல்றேன். ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு கல்ச்சரல்ஸ்க்கு யாரோ ரஜினிகாந்த் சாரோட ஃபேன்ஸ் யாராவது வந்திருக்கீங்க? நீயா? என்ன பாட்டுக்கு ஆட போற? தெரியாது, ஏதோ ஒன்று ஆடுவோம் நம்ம. விஜய் சார் ஃபேன்ஸ், விஜய் சார் ஃபேன்ஸ் ஐயோ நிறைய பேர் இருக்கீங்களே. ஐயோ அவர் வேற படம் வேற நடிக்க மாட்டேன்றாரு. சரி நம்ம ஃபீல் பண்ணிடுமா? சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ், அதுவும் நிறைய இருக்காங்க. நீங்க வாவ் சூப்பர். அப்புறம் விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் எத்தனை குமுதா வந்திருக்கீங்க இங்க? நிறைய குமுதா இருக்கு. ஃபர்ஸ்ட் குமுதாவே அந்த குமுதா தான்ப்பா. சோ நைஸ், என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு டேட் வந்து சாட்டர்டே அண்ட் வி ஹேவ் a ஸ்பெஷல் அக்கேஷன். இன்னைக்கு ஹோல் டே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுத்துருங்க, எல்லாத்தையும் பெஸ்ட் கொடுங்க எல்லா குழந்தைங்களோடையும் சேர்ந்து. லவ் யூ ஆல். இதே மாதிரி இந்த கேலப்போட இதே சந்தோஷத்தோட இன்னைக்கு நாள் ஃபுல்லா நீங்க கொண்டாட போறீங்க, நான் கேரண்டி. அண்ட் தேங்க்யூ so much inviting me. கொடுத்திருக்கீங்க, ரொம்ப அழகாகவும் பேசியிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இன்னைக்கு 4 different categories நீங்க எல்லாரும் உங்க டேலண்ட பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. We are going to start with the first category, which is solo singing. Solo singing ஓட ஸ்டார்ட் பண்ண போறோம். சீதா லட்சுமி ரமேஷ் மேம், ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். Our first judge for the solo singing competition. Thank you. Also along with us is Miss Ramya Kadhirevan ma'am. அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். 2 judges ரெடியா இருக்காங்க, ஸ்டேஜும் தயாரா இருக்கு, வாலண்டியர்ஸ் எல்லா இடத்துலயும் ஹெல்ப் பண்றதுக்காக ஓபன் ஆர்ம்ஸோட காத்துட்டு இருக்காங்க. So I'm going to ask you all, are you ready for Siragal the Cultural Fest? Are you all ready? Thank you so very much. Let's quickly get started. உன்னை காதை கொட்டுது, பார்த்து முட்டுது, கண்மணி அன்போடு காதல் கைந்தனே பொன்மணி சோக்கமே சோச்சமே கொள்ள இந்த கல்ல தாண்டி போயிடமாக்கு அபயாமி தாலாட்டு சாமி தேவனா சிலி சிலி பானே உடனே குபேரமா அடையாளி லாலியே லாலியே அபயாமி லாலியே லாலியே ஓஹோ la 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 Kapurama Mandi. Thank you so very much, Joshua. உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் மஞ்சள் ஒன்று கலந்தாட கை கூடும் நேரம் கண்ணோரமான
முத்தாளமி சபேதம் பாடல் நீ பாடமா நீ பாடமா ஊரேறினே நீ ஆடவே உண்டான அன்பே ஒரு ராஜாங்கம் ராஜாமணி ஆனந்தமே நம்மிடெங்கே ஒரு சங்கீதம் மானேவன் வந்தில் நின்றாடும் மலரேவன் நெஞ்சில் நின்றாடும் மூதேயன் முத்தாளமி சபேதம் பாடல் நீ பாடமா நீ பாடமா நாயன்பிக்கே நீரமா ஆகாய கோணம் அது போயாது தாய் போலவே வந்தாலுமே உன் தாய் போல அனோகாது என் மூச்சு வாங்கும் புல்லாங்குழல் பொன்றீதி நின்றேன் சென்றேன் குரல் முத்தேன் முத்தாளமி சபேதம் பாடல் மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றுமில்லை கண்ணா குறையொன்றுமில்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வெங்கடேசன் நீருக்க வேண்டியதை வேறில்லை எனக்கு மறைமூர்த்தி கண்ணா மணி அண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா. இந்த பாட்டு நன்னி பேசுதல்ல காத்து நன்னி இருக்குதெல்லாம் நாத்தம் பாதாத ஐர போட்டமே கண்மனச்சி போற பில்ல பொன்னச்சி ஆறுமில்ல ஓ மனசுரார் தத்த நாலு தத்தமே என்னமே நான் ஒன்னால பக்கத்து கண்ணால கண்ணமே நான் கண்ணால சவந்து பொண்ணால நானும் வரல என்ன காதல் வரல நான் பக்கம் வரல வந்தா தெரிய நினைப்போ மனுஷிடமோ மனுஷிடமோ மனுஷிடமா ನನ್ನ ಭೂಮಿ ಹಂಚಿದಮನ್ ಅಳಿಸಿದಮ್ಮ tan 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 சூப்பரா பாடின சோபனாக்காக நல்ல கைதல் கொடுக்கலாமா? ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும் தர்மம் காக்கும் தாயின் மகளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம விலைகளும் ஓடும் சர்வ மங்களம் கூடும் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் பொற்கைகள் 18 நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும் வெற்றியிலே குங்கும போட்டும் வெற்றி பாதை காட்டும் 1000 கண்கள் உடையவளே ஆதிசக்தி அவள் பெரியவளே 1000 கிராமங்கள் கொண்டவளே தாய் போல் அம்மை காப்பவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் சங்கி சக்கரம் தங்க கைகளில் தாங்கி நிற்பான் அம்மா தங்க கைகளில் தாங்கி நிற்பான் சிங்கத்து மேல வீட்டிருப்பாள் திங்களும்
முடிவே சூடுகின்றாள் மங்கள வாழும் தந்திரவாய் மங்கைய கரசி அவளே அங்கைய கண்ணீராவளே ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் கனக துர்கா தேவி சரணம் கனக துர்கா தேவி சரணம் கனக துர்கா தேவி சரணம் அச்சமில்லை 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 அச்சமே பதிலி அச்சமில்லை அச்சமில்லை அச்சமே பதிலி அச்சமில்லை அச்சமில்லை அச்சமே பதிலி அச்சமில்லை அச்சமில்லை அச்சமே பதிலி இச்சகத்தில் உள்ளதெல்லாம் இடரென்ற பாடிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமே பதிலி துச்சமாக எண்ணி நம்மை தயை செய்த பாடிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமே பதிலி துச்சமாக எண்ணி வாய்க்க பெற்றுகின்ற பாடிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமே பதிலி இச்சகத்தில் எல்லாம் நின்ற பாடிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமதிலே அச்சமில்லை அச்சமில்லை அச்சமே பதிலி அச்சமில்லை அச்சமில்லை அச்சமே பதிலி அச்சமில்லை அச்சமில்லை அச்சமே பதிலி அச்சமில்லை அச்சமில்லை அச்சமே பதிலி அச்சமில்லை 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 கச்சனிந்த கொங்கை வாயில் கண்கள் வீச போதிலும் அச்சமில்லை அச்சமே மதிலே கலந்து நம்மழுத்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமே மதிலே பச்சியூனியை படைகள் வந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமே மதிலே உச்சி மீது மாறி நந்து தீரை கேட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமே மதிலே அச்சமில்லை அச்சமில்லை அச்சமே மதிலே அச்சமில்லை அச்சமில்லை அச்சமே மதிலே அச்சமில்லை அச்சமில்லை அச்சமே மதிலே. Thank you. சூப்பர் கியூட்டா பாடின நம்ம ஷான் குட்டிக்காக நல்ல கைதறி கொடுத்தலாம் அவ்வளவு அழகா பாடினாங்க.